வெல்கம் பேக் டு லிவ் லார்ஜ். இந்த வீடியோவில் நம்ம லிவிங் ரூமோட லே அவுட்டுக்கான சில ஐடியாஸை பார்ப்போம். உங்களோட லிவிங் ரூம் லே அவுட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைக்கணும்னா உங்கள் லிவிங் ரூமை நீங்கள் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணணும். பெரும்பாலும் லிவிங் ரூம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ப்ரைமரி ஸ்பாட்டாக தான் இருக்கும். அதாவது ஃபேமிலியோடு உட்கார்ந்து டிவி அல்லது மூவி பார்க்குற இடமா இருக்கும். மேலும் சிலருக்கு அவங்க ஒர்க் பண்ணுற இடமா இருக்கும், அல்லது உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கெஸ்ட் வந்தால் அவங்க தூங்குகிற இடமா கூட இருக்கும். சம்டைம்ஸ் டைனிங் ஏரியாவா, உங்கள் லைப்ரரியா அல்லது உங்கள் கிட்ஸோட ப்ளே ஏரியாவாக இருக்கும். அதற்கேற்ற மாதிரி உங்கள் லே அவுட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீட்டான கம்ஃபர்டபுளான லிவிங் ரூமை நாம் உருவாக்கலாம். நெரோ ஸ்பேஸில் நம்ம ஃபர்னிச்சரை அரேஞ்ச் பண்ணும்போது நடந்து போக ஸ்பேஸ் அக்சசபிளாகவும் ஓப்பனாகவும் இருக்கும்படி நம்ம ஃபர்னிச்சரை அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்னிச்சரை யூ ஷேப் அல்லது எல் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணுறது இங்கே பொருத்தமாக இருக்கும். பெரும்பாலும் நெரோ ரூமில் நம்ம ஃபர்னிச்சரை வாலோட ஒட்டினாப்படி செட் பண்ணுறது உண்டு. அப்படி நம்ம ஃபர்னிச்சரை அரேஞ்ச் பண்ணும்போது அந்த லிவிங் ரூம் ஒரு டனல் மாதிரியான விஷுவலை ஏற்படுத்தும். அதனால் வாலுக்கு சில இன்ச்சஸ் தள்ளியோ அல்லது வாலுக்கு க்ராஸாகவோ நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது அந்த தோற்றத்தை நாம் தடுக்கலாம். உங்கள் ஸ்பேஸுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய சில சீட்டிங் லே அவுட்ஸை நாம் இப்போ பார்க்கலாம். இந்த லே அவுட் கெஸ்ட்டோட உரையாடவும் டிவியை கம்ஃபர்டபுளாக உட்காந்து பார்க்கவும் பொருத்தமான லே அவுட்டாக இருக்கும். நெரோ ரூமுக்கு கூட இந்த லே அவுட் பொருத்தமாக இருக்கும். இந்த லே அவுட் கூட கெஸ்ட்டோட உரையாடவும் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒரு மூவி பார்ப்பதற்கும் பொருத்தமான லே அவுட்டாக இருக்கும். இந்த லே அவுட் முக்கியமாக ஈஸியாக உங்கள் கெஸ்ட்டோடைய இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு லே அவுட். இந்த லே அவுட் லார்ஜ் ரூமுக்கு அல்லது நிறைய சீட்டிங்ஸ் தேவைப்படுற லிவிங் ரூமுக்கு ஐடியலாக இருக்கும். இந்த லே அவுட் குறைந்தளவு ஃபர்னிச்சரை கொண்ட பெரிய லிவிங் ரூம்ஸுக்கு பொருத்தமானதாக இருக்கும். செக்ஷனல் சோஃபா கொண்ட லிவிங் ரூமுக்கு இந்த லே அவுட்ஸ் பொருத்தமானதாக இருக்கும். இந்த லே அவுட்டை நம்ம நெரோ ரூமுக்கு கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் லிவிங் ரூம் ஓரளவு பெரிதாக இருக்கும்போது நீங்கள் லிவிங் ரூமுக்கான இந்த ஸ்பேஸ் ரூலை கன்சிடர் பண்ணணும். உங்கள் பெரிய சோஃபாவுக்கும் டிவிக்கும் இடையிலான தூரம் 7 ஃபீட்டாக இருக்கணும். காஃபி டேபிளுக்கும் உங்கள் சோஃபாவுக்கும் இடையிலான தூரம் 1.5 அடிகளாக இருக்கணும். லார்ஜ் ஃபர்னிச்சர் பீசஸ்க்கு இடையில் நீங்கள் நடப்பதற்கான வாக்வே 1.5 அடிகள்லேருந்து 2 அடிகளாக இருக்கணும். உங்கள் சீட்டிங்ஸுக்கு இடையிலான ஸ்பேஸ் 3.5 அடிகளுக்கு குறையாமலும் 10 அடிகளுக்கு மேலே கூடாமலும் இருக்கணும். உங்கள் சோஃபா வாலோட ஒட்டினபடி இல்லாமல் வாலிலிருந்து 3 to 5 இன்ச்சஸ் தள்ளி பிளேஸ் பண்ணப்படணும். நீங்கள் தேர்வு செய்கிற காஃபி டேபிளின் லென்த் உங்கள் சோஃபாவின் லென்த்தில் அரைவாசியாகவாவது இருக்கணும். அதே போல் காஃபி டேபிளின் உயரம் உங்கள் சோஃபாவின் உயரத்தை விட 4 இன்ச்சஸுக்கு மேலே கூடாமலும் 4 இன்ச்சஸை விட குறையாமலும் இருக்கணும். இந்த ஸ்பேஸ் ரூலை யூஸ் பண்ணி உங்கள் லே அவுட்டை நீங்கள் அமைக்கும் போது உங்கள் ஃபர்னிச்சருக்கு இடையில் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கிறது உங்களுக்கு தோன்றும். அதோட கெஸ்ட்டோட உங்கள் உரையாடலை ஒரு ஃப்ளோவாக தொடரவும் இந்த லே அவுட் உங்களுக்கு உதவும். உங்கள் லிவிங் ரூமோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லே அவுட்டை எஃபிஷியண்ட்டாக நீங்கள் எப்படி அமைக்கலாம்ன்ற சில ஐடியாஸ் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நாம் மீண்டும் சந்திக்கலாம்.